ஹாய் ஹலோ. இன்னைக்கு நான் வந்துட்டு இன்னைக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி நான் ஏலகிரி போயிட்டு வந்துட்டேன். அந்த வீடியோ தான் இப்போ உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ மார்னிங் 7:00 எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின்னு. நாங்கள் வந்து ஆம்பூரில் இறங்கி அங்கேருந்து வந்துட்டு ஏலகிரிக்கு போகிறதா தான் பிளானு. மார்னிங் வந்து இட்லி வடை அந்த மாதிரி தான் ட்ரெயினில் நாங்கள் வந்து ட்ராவலிங்க்கு வாங்கிட்டோம். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட யூனோ கார்ட்ஸ்லாம் விளையாண்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தென் ஆம்பூர் ஸ்டேஷனில் இறங்க வேலை செம்ம வெயில். இதுதான் எங்கள் ட்ராவல்ஸு. ஆம்பூரில் மஸ்ட் ட்ரை இந்த பிரியாணி. ஆக்சுவலி இவங்க தான் எங்கள் டிஎல், ரொம்பவே தங்கமானவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எங்கள் ட்ராவல்ஸ் வந்துட்டு ஏலகிரியை நோக்கி பயணம் கொண்டுக்கிட்டே இருந்தது. வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ட்ராவல்ஸ் அரௌண்ட் லைக் 11 அந்த மாதிரி தான் பே பண்ணோம் தான் நினைக்கிறேன். ஒன் டே எங்கள் கூட அவங்க வந்துட்டு ஸ்டே பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலை ஏற ஏற வந்துட்டு அந்த குளிர் காற்று செம்ம ஃபீலாக இருந்தது. ஒரு 10 to 11 டர்ன்ஸ் என்னமோ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மலையில். நான் சரியாக கணக்கு அதுக்கப்புறம் பண்ணலை. ஆனால் அந்த குளிர் காற்று வந்துட்டு சீரியஸாகவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இன்னொன்று என்ன யோசிச்சேன்னா குரங்கு அங்கங்கே இருக்குன்னு பார்த்தேன். பட் குரங்கெலாம் அவ்வளோ கிடையவே கிடையாது. தென் இதுதான் வந்துட்டு நாங்கள் புக் பண்ண ரெசார்ட் ஷர்மா நிவாஸ். போனதுமே வந்துட்டு அந்த ஆம்பூர் பிரியாணி இது மேலே தான் ஒரு பெரிய கண்ணாகவே இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு ஹைப் கொடுக்குற அளவுக்குலாம் அங்கே ஒன்றுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். லைக் எப்படி சொல்கிறது, மசாலா வந்து அவ்வளோ இல்லை. அதுதான் என்னோடய ரிவ்யூ ஆம்பூர் குஸ்காவில் ஆம்பூர் பிரியாணியில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் ரூமு. ஸோ ஆல் ஓவர் நான் சுற்றி காமிக்கணும்னு ஒரு சில கிளிப்ஸ்லாம் எடுத்திருந்தேன். அதை தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ரூம் சீரியஸாகவே சூப்பராக இருந்தது. கீழே ஒரு பெட்டு, மேலே ஒரு பெட்டு, இது ஒரு ரூமாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஏலகிரியில் வந்து ஒரு பார்க் ஒன்று இருந்துச்சு. அங்கே தான் ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். நிறைய அங்கே இருந்துச்சு. பட் இதெல்லாம் நம்ம ஊர் பொருட்காட்சியிலே நாங்கள் விளையாண்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட் ஆக்டிவிட்டி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி நான் வந்து போட்டை மிதிச்சு எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பாவம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓட்டிகிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்துட்டு 50 ரூபீஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த்தே கிடையாது தான் நான் சொல்லுவேன். வெளியே கொஞ்சம் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதில் நான் போன ஆக்டிவிட்டி இது தான். ஆக்சுவலி என் வாய்ஸ் வந்து கேளுங்க, அப்போ தான் அந்த பயம் வந்து புரியும். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் போனாங்க. 3 ஆக்டிவிட்டிக்கு 600 வந்து சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு கொஞ்சம் டீ காஃபி ஒரு பிரேக் வந்துட்டு முடிச்சுட்டு லைட்டிங் பார்க், இது நாங்கள் போன செகண்ட் பார்க்கு. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து பர் ஹெட்டுக்கு 200 வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஆக்சுவலி இந்த பார்க்கில் தான் நாங்கள் அதிகமாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். லைக் ரொம்பவும் என்ஜாயும் பண்ணோம். ஒரு சம்பவமும் ஆச்சு. அது என்ன சம்பவங்கிறத நான் இன் பிட்வீனில் சொல்கிறேன். திரும்புகிற பக்கம்லாம் லைட்டிங்ஸாகவே இருந்தது அந்த மரத்தில். அதுக்கப்புறம் வந்துட்டு தரையில் எல்லா பக்கமும் வந்துட்டு கேப் விடாமல் லைட்டிங் செட்டப்பாகவே வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வந்து கப்புள்ஸாக வந்துருந்தால் நிறையாவே என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. வை பிகாஸ் அந்த ஹாட்டினாக வந்துட்டு லைக் நிறையா சைடு இருந்துச்சு அதுவுமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸுமே இருந்துச்சு. பட் நாங்கள் போன டைம் வந்துட்டு நைட் டைம் நாங்கள் காமிக்க மாட்டோம், வேணால் வந்துட்டு லைக் கேமல் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனலாக வந்து கேமலை மட்டும் பார்த்துட்டு ஒரு சம்பவம் ஆச்சுன்னு சொன்னால அது என்னன்னா இதுதான். என்னோடய ஃபோன் வந்துட்டு கரெக்டாக நல்லா இருக்கவேல எடுத்த கடைசி வீடியோ இது தான். அதுக்கப்புறம் என்னோடய ஃபோன் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேக் கேமரா சுத்தமாக ஒரு கோடாக வந்துச்சு. ஃப்ரண்ட் கேமரா மட்டும்தான் ஒர்க் ஆச்சு. அப்புறம் தான் எனக்கு தெரியும் லைக் லென்ஸ் ஓவர் ஹீட் ஆகிடுச்சா, ஐஃபோனில் வந்துட்டு அந்த டிஸ்கோ லைட் எரிஞ்சாவே இப்படி ஆகிடும்ன்ட்டு. ஏன்டா வாங்குறப்போ சொல்லலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் டே வந்து ஒரு க்ரீனரிஷான வந்துட்டு பேர்ட்ஸு, அனிமல்ஸு, இது ஒரு பார்க்கு. செம்ம நேச்சுரல் காற்றோட இன் பிட்வீன் அனிமல்ஸோட என்ஜாய் பண்ண ஒரு பார்க்னால் இதுதான் சொல்வேன். நெக்ஸ்ட் டே அதுக்கப்புறம் அகைன் ஆம்பூரில் பிரியாணி சாப்பிட்டுட்டு பேக் டு சென்னை. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா.